கைலாயத்திலே ஒரு நாள் நாரதருக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துடுச்சு. உலகத்துல என்ன தவிர பெரிய பக்தன் யாராவது இருக்காங்களா? ன்னு சிவபெருமான் கிட்டயே போய் கேட்டாரு. சிவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பிளான் போட்டாரு. சிவன் ஒரு கிண்ணம் நெறைய எண்ணெய கொடுத்து, "நாரதா, இத எடுத்துட்டு அம் உலகத்த சுத்தி வா. ஆனா, ஒரு கண்டிஷன், ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழ சிந்தக்கூடாதுன்னு" ஒரு மாஸ் டாஸ்க் குடுத்தாரு. நாரதரும் அந்த எண்ணெய் கிண்ணத்த எடுத்துட்டு உலகத்த சுத்தி வர்றாரு. அவரோட கவனம் முழுக்க அந்த எண்ணெய் மேலேயே இருக்கு. திக் திக்ன்னு பயந்து பயந்து ஒரு வழியா சிந்தி சிந்தாம கொண்டு வந்து குடுத்தாரு. சிவன் நாரதரை பார்த்து, "நீ உலகத்தைச் சுத்தும்போது எத்தனை முறை என் பேரைச் சொன்ன?"ன்னு கேட்டாரு. நாரதர் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு, "சாமி, என் கவனம் முழுக்க எண்ணெயிலேயே இருந்துச்சே. உங்க பேரச் சொல்லவே மறந்துட்டேன்னாரு." அப்போ ஒரு விவசாயிய காட்டுனாரு சிவன். அந்த விவசாயி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுகிட்டே நடுவுல ஒரு முறை மனசார சிவான்னு சொன்னாரு. தன் கடமைய செஞ்சுகிட்டே என்ன நினைக்கிறவன் தான் பெரிய பக்தன்னு நாரதருக்கு புரிய வச்சாரு.